வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய சந்தேகமாகவே இருக்கு. பொதுவாக வீடுகளில் 3 விளக்குகள் ஏற்றுறது அப்படிங்கிறது உத்தமமான விஷயமா பார்க்கப்படுது. எல்லார் வீட்லையுமே காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கு இருக்கும். அதுல நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமாட்சி விளக்கு தவிர்த்து லக்ஷ்மி விளக்காகவும் அதை வச்சுப்பாங்க. 2 பக்கமும் யானைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது கஜலட்சுமி விளக்கு. ஒரு விளக்கு எப்படியோ நம்ம வீட்டில் காமாட்சி விளக்காகவோ கஜலட்சுமி விளக்காகவும் இருக்கும். அந்த விளக்கினை கண்டிப்பாக ஏற்றணும். அது மட்டும் இல்லாம குலதெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு விளக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பூஜை அறையில இருக்கணும். இது மட்டும் இல்லாம துணை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு இருக்கணும். இந்த விளக்கு எதற்காக அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 2 விளக்குகளை ஏற்றி வைப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம தீப தூப ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடிய விடயத்துல நைவேத்தியம் படைக்கும் போதும் சுவாமிக்கு ஆரத்தி காட்டுவதற்கும் இந்த விளக்கினை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆக மொத்தம் இந்த 3 விளக்குகள் இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இதை தவிர்த்து நிலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டினுடைய பிரதான வாசல்ல ஒரு புறம் அப்படின்னு சொல்லி இருபுறமும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வழிபடுதல் அப்படிங்கிறது சகல செல்வங்களையும் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கு. எந்த திசை நோக்கி விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றும் போது சகல செல்வங்களும் கிடைக்கும், காரிய தடை விலகும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றும் போது சனி பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றும் போது செல்வ வளம் பெருகி வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கு திசை நோக்கி தீபங்கள் ஏற்றாமல் இருப்பது சிறப்பான விடயமாக கருதப்படுது. ஒரே ஒரு நாள் பரணி தீபத்தன்று மட்டும் யம தீபமாக தெற்கு திசை நோக்கி ஏற்றலாம் என்று முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமுக விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குத்து விளக்கில் விளக்கேற்றி வழிபடக்கூடிய வழக்கத்தையும் கொண்டிருப்பீங்க. அப்படி செய்யறதா இருந்தா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 முக விளக்கும், காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கும், குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி 7 தீபங்களாக ஏற்றி வழிபடலாம். பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்ல 9 தீபங்கள், 18 தீபங்கள் அல்லது 27 விண்மீன்களை குறிக்கக்கூடிய வகையில 27 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். கார்த்திகை திருநாளிற்கு மட்டும் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. வீட்டினுடைய எல்லா புறங்களிலும் தீபத்தை வைத்து வழிபாடு செய்யலாம்.